உலகமெல்லாம் பரவி வாழும் உன்னத மனிதர்களுடைய வாழ்வில் எக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் குணம் என்பது பெருமையும் மதிப்பும் அளிப்பது என்ற விவாதத்திற்கு எங்கள் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். உலகமெல்லாம் பரவி தமிழர்களாய் நாம் ஒன்றிணைந்து வருகின்ற ஆங்கில புத்தாண்டை சீரும் சிறப்புமாக கொண்டாட தயாராகும் ஜெட் நேயர் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை அடைகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் கண்முன்னே நம் வாழ்வில் இருவிதமான பயணங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று சாதாரண வாழ்வு, மற்றொன்று சாதனை வாழ்வு. சாதாரண வாழ்வு என்பது எதிரணியில் போல பணத்தை கையில் ஏந்துங்கள். உங்கள் வாழ்வு உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உங்கள் நிகழ்காலத்தை தொலைத்து உங்கள் உறவுகளை வேறறுத்து உங்களுடைய உடல்நலத்தை பாதித்து நீங்கள் வெற்று காகிதத்தோடு கையில் ஏந்து தனிமையை மட்டுமே சந்திப்பீர்கள். மாறாக குணத்தை கையில் ஏந்தும் போது உங்கள் வாழ்வு குணமாளனாக நிறைவாக மன நிம்மதியை தரக்கூடிய நிறைவுற்று சாதனை வாழ்வாக மாறும். ஏனென்னா எதிரணிக்கு சற்று குழப்பமாக இருக்கார்கள். குணம் என்பது ஒரு பொருளோ ஒரு எல்லையோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, வெறும் வெற்று வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையின் அர்த்தம் பற்பல பரிணாமங்களிலே நம்முள்ள பரவி காணப்படுவது நாம் அறியலாம். அன்பார்ந்தவர்களே, நடுவர் அவர்களே, குணம் என்பது ஒரு குடும்பத்திலே அன்பின் நிகழ்ச்சியாகவும் புதிய சொந்தக்காரங்கள் மத்தியில குணம் என்பது பாசத்தின் பிணைப்பாகவும், குணம் என்பது சமுதாயத்திலே அருளினுடைய பொழிவாகவும், குணம் என்பது மாணவர் ஆசிரியர் உறவிலே ஒரு பயபக்தியாகவும், குணம் என்பது தனி மனிதன் வாழ்விலே உயர்ந்த நெறிகளோடு உயர்ந்த குறிக்கோளோடு தன் தாய் நாட்டிற்கு ஆற்றும் கடமையாகவும் நம் உள்ளே கலந்திருக்கிறதே. ஒரு குணம் என்ற வார்த்தை, அறத்தின் பின்புலமாக இருக்கக்கூடிய குணம் என்ற வார்த்தை தன் வாழ்வில அன்பாக அருளாக பண்பாக பாசமாக கடமையாக உயர்ந்த குறிக்கோளாக நிலவுவதே. இது எல்லாத்தையும் தன் வாழ்க்கையிலிருந்து எடுத்த பிறகு வாழ்க்கையில மீதி என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஈடா நீங்க பணத்தை எப்படி நீங்க காரணம் காட்ட முடியும் எதிரணி நண்பர்களே என்பதை நீ சிந்திக்க வேண்டாமா? அன்பார்ந்தவர்களே, நம்ம தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்த ஒரு பேட்டியில் கூட கண்டக்டரா பணி செஞ்சு கட்டாந்தரையில படுத்து தூக்கணுமோ மன நிம்மதியும் நிறைவான வாழ்வோம், இப்போது பல கோடி வாழ்க்கையில எனது பல கோடி மதிப்புள்ளவன வாழ்க்கையில இல்லை என்பதை பதிவிடும் போது குணத்தை மேன்மை நம்ம அறிய வேணாமா? பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிறது தான் நம்ம இலக்கா இருந்திருந்தா நம்ம பாரம்பரிய தமிழன் நம்ம எதிர்காலத்துக்கு எதை கற்றுக் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பணத்தை சம்பாதிப்பது என்பதை பாடத்திட்டமாகவும், லஞ்ச லாவணியத்தை எப்படி பெருப்பது என்பதை துணைப்பாடமாகவும், அரசுடைய வரியை எப்படி ஏய்த்து அரசை எப்படி ஏமாற்றுவது என்பதை இலக்கணமாக தான் கற்றுக் கொடுத்திருப்பான். மாறாக அறம் செய்ய விரும்பு என்ற அவையின் வாழ்விலேயே நம் கண்முன் கொண்டு வந்து இந்த எதிர்கால சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறானே, அதுல இருந்து நம்ம அறிய வேண்டாமா? வெள்ளத்தானையும் மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தானையும் உயர்வு என்ற வள்ளுவனுடைய வாழ்வியலை ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வும் அவன் எண்ணம் போலதான் இருக்கும் அப்படிங்கிறத வாழ்வியலையும் நம்ம கண்முன் கொண்டு வந்திருக்கானே, இதுல இருந்து நம்ம உணர வேண்டாமா? அன்பார்ந்தவர்களே, உலக வரலாற்றில் நீங்க இடம் பெற்றவர்கள் யார்? பணத்தாலேயே குணத்தாலே என்பதை நம்ம அலசி பார்க்க வேண்டாமா? எதிரணியில் சொல்றாங்க, படிப்பில் இருந்து வேலையில் இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் பணம் வேண்டும், அத்தியாவசிய தேவைக்கு வேண்டும் என்பதை நான் மறுக்கவில்லை. மாறாக வாழ்க்கையில் வாழ்வதற்கு தான் பணம், வாழ்க்கையே பணத்தை தேடி ஓடுவதுதான் தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த உலகத்துல உலக வரலாற்று நிலை பெற்று நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருப்பவர்களா கையில் இருந்தது குணம்தான் என்பதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல மிகப்பெரிய மகானாக மிகப்பெரிய வள்ளல் தன்மை கொண்டவனாக வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் மனம் வாடிய வள்ளலாறு மேன்மையால இன்று வடலூர்ல சத்திய தர்மசாலையால இன்றும் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு அன்னதானமும் அணையா விளக்கமாக நீகா இடம்பெற்று இருக்கிறே. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பணமா இல்லை எங்கள் குணமா? இன்னும் கூட நீங்க சொல்லுவீங்க, அந்த தர்மசாலையை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு பணம் தான் தேவைன்னு கூட உங்க கருத்தா கூட வரும். ஏன்னா அப்படி பேசுறவங்க தானே நீங்க. அதுக்கும் நடுவர்கள் எங்கள்கிட்ட பதில் இருக்கு. பணம் இருக்கலாம், ஆனா அது கொடுக்க வேண்டிய குணம் இருந்தாதானே ஒரு இடத்துல ஒரு நெல் நிகழ்ச்சியை செயல்படுத்த முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எதிரி நண்பர் சொல்றாங்க, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு பறந்து சென்று இந்திய அந்நிய செலவாணியை ஏற்றி இந்திய நாட்டை உலகத்தை தலை நிமிர்ந்து செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல நடுவர் அவர்களே, பணம் எவ்வளவுதான் பெருமையா இருந்தாலும் பெருமையா அவங்க நினைச்சாலும் அந்த பணம் நிலைக்கணும்னா குணம் இருக்கணும். இந்தியா இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் அமைதியாகவும் உலக சுற்றுலாவினுடைய சொர்க்கமாகவும் இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? எதிரணியரே உங்களுக்கான கேள்வி. உலக நாகரிகத்தில் நாமும் ஒரு கற்சோடாக வரலாற்று நிகழ்வாக அமைதியை போதித்து அமைதி திகழும் தமிழ்நாடாக இருப்பதால் தான் நம்ம முதலமைச்சரே சொல்றாரு, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு அந்நிய செலவாணி அதிகமாக கொண்டு வந்து
புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க என்பதை மறக்க முடியுமா? இன்னைக்கு தான் வாழும் போதும் சரி, தான் வாழ்ந்த பிறகும் சரி, உலக மக்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத பாரதி, முண்டாசு கவிஞன், நமது பாட்டன், அவருடைய வாழ்விலே எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பண நெருக்கடிகள் இருந்தாலும் இன்னைக்கும் அவர் நம்ம பேசுவது அவர் பட்ட கஷ்டங்கள் இல்லை. அவர் வாயிலிருந்து, அவர் குணத்தின் மேன்மையாக, அவர் குணத்திலிருந்து மீட்சி பெற்று வெளிவந்த பெண் விடுதலையும் இந்திய சுதந்திரத்தை தானே இன்னைக்கு போட்டுறோம். இங்க நிக்கிறது பாரதியினுடைய பணமா குணமா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டாமா? இது இவரெல்லாம் சொல்லுவாங்க, இவங்களாம் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, இந்த காலத்துல யாரு இருக்கான்னு கேட்கறாங்க. அன்பார்ந்தவர்கள், இந்த காலத்திலும் எந்த காலத்திலையும் குணத்துக்கு மதிப்பு உண்டு என்பதை நீங்க அறியணும். இப்ப 2008 ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு முதல் அடையாளத்தை தேடி தந்தவர், அவரை நம்ம நினைச்சு பார்க்கணும். அபினவ் பிந்திரா, அவர் 3000 கோடிக்கான சொந்தக்காரர். இருந்தாலும் அவர்கிட்ட பணத்தால இன்னைக்கு உலக மக்கள் அவர் பின்தொடரல, அவரை நம்ம போட்டல. முதல்ல துப்பாக்கி சுடுதல்ல முதல் தங்கத்தை நுகர்ந்து இந்தியாவுடைய மாண்மை உலகத்துக்கு எடுத்து காட்டினாரே, அந்த உலக நாயகனுடைய வெற்றியை ஒவ்வொரு 150 கோடி மக்களும் கொண்டாடுறாங்களே, அங்க நிக்கிறது பணம் தானே, பணம் இல்லையே குணம் தானே என்பதை நீங்க அறிய வேண்டாமா? இதே போல 2வது தங்கத்தை வென்ற விஜயேந்திரகுமார் குத்துச்சண்டையில இந்தியாவுக்காக சாதனை படிக்கும் போது ஒவ்வொரு இந்தியாவும் தான் ஜெயிச்சுதான் நினைச்சானே, அங்க நின்றுது பணம் இல்லையே குணம் தானே. ஆக எதிரநீரே கோடி என கரகோஷம் வர்றீங்களே, நீங்க தனுஷ்கோடி போல ஒரு நாள் இந்திய வரலாற்றில் இருந்து காணாமல் கூட போயிடுவீங்க. லட்சம் என பெதற்றீங்களே, உங்க லட்சிய வாழ்க்கையை மிஞ்சுவது அச்சம் என்பது மட்டும் நீங்க அறிய மாட்டீங்க. மாறாக குணம் என்று கையில் ஏந்துங்கள், உங்கள் வாழ்வு மன நிறைவடையும் என்பதுதான் எங்கள் வாதம். அன்பார்ந்தவர்களை, எதிரணிய தரப்பினர் சொன்னாரு, குட்டு போறது கூட மோதிர வேலை குட்டு போனாங்கிறது. நாங்க அவரு எதிர்பார்க்கறதாதான். அவர் பணத்தை கையில் ஏந்தும் போது சமூகத்திலும் தனி மனிதனும் பல இடங்களை கொட்டு தான் பட முடியும். ஆனா நாங்க சொல்ற குணத்தை நீங்க கையில் ஏந்துங்க, உங்க வாழ்க்கையை குட்டு அப்படிங்கிறத காட்ட முடியும். உங்க வாழ்க்கையை குட்டு ஆகணுமா, குணத்தை போங்க. கொட்டு வாங்கணுமா, நீங்க பணத்தை கையில் எடுங்க என்பதுதான் எங்கள் வாதம். தங்கமான பெண்ணு வேணும்னு சொன்னார் பயோடாட்டாவில். நீங்க ஒரு சரியா பயோடாட்டா படிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்காலத்துல ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் எதிர்பார்ப்பது குணவதியான தங்கமான பெண்ணு தான் அப்படிங்கறத அவர் மறந்துட்டார். தங்கம் போடுறாங்க பெண்ணுக்கு, அதை நாங்க கேட்கல. இளைஞர்கள், எந்த இளைஞர்களா நீங்க கேட்டீங்களா? நடுவர் இவரும் கேட்டிருக்க மாட்டார். அவங்க இந்த கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த தரப்பினர் அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. நாங்க கேட்கறது பெண்ணுக்கு நகை போடுங்க நாங்க சொல்லல. பெண்களுடைய மாண்புல மிகுந்து இந்த உலகமே அச்சாணியில் சுத்தக்கூடியது பெண்மை என்ற ஒரு அச்சாணியில் தானே. அந்த பெண்மையை நாங்க வைரமா மதிக்கிறோம். அந்த வைரத்தை பாதுகாக்கிறதுக்கு சாதாரண ஒரு துணியோ சாதாரண உடையோ எங்களால கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? அந்த வைரத்தினுடைய பாதுகாப்பையும் அந்த வைரத்துடைய மேன்மையை உலகுக்கு எடுத்து காட்டணும்னா தங்கத்தால் தானே பொருத்த முடியும். எங்களுடைய நோக்கம் பெண்களிடம் வரதட்சணை வாங்கணும்னு இல்லை, அந்த பெண்மையை வைரமா சொல்லிக்கூடிய பெண்மையை பாதுகாப்பதுன்னு தான் நடுவர்கள் எங்களோட நோக்கமே. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. நல்ல குணம் அடிக்கடி மாறுதுங்கிறாங்க. மாறுறது நல்ல குணமே இல்லைங்க ஐயா. இவர் சொன்னாரு, ஒரு இந்தியனுடைய குடியாளனை பத்தி பேசினார். அன்பர் மறந்துட்டார். அவரு பொய்மையை கையில் ஏந்தி கதவு திறந்ததும் அந்த பொய்மை இல்லைன்னு எப்படி ஒரு ஏமாற்றம் வருதோ அப்ப அவரு எதிர்வினை ஆட்டுறாங்களே, அதே போல உங்க பணமும். நீங்க ஆசையே பின்னி திறந்து ஓடுறீங்களே, ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றம் தெரியும். ஒரே நாள் அறிவிப்புல உங்க பணம் செல்லாதுன்னு சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கை வட்டமே நீங்க வாழ்ந்தது ஜீரோங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். குணம் அப்படி இல்லை. உங்க பணம் பெரியது, டாலர் யூரோ அப்படின்னு பெருமையா பேசிக்கிறீங்களே, உங்க மதிப்பு ஒரு எல்லைக்குள்ளால் பட்டதான். உங்க டாலர் இந்தியாவில் செல்லாது, நம்ம இந்தியாவில் பணம் அமெரிக்காவில் செல்லாது. உங்க மதிப்பு, உங்களுக்கு பணத்தின் மதிப்பு தெரியணுமா, உங்க வண்ண காகிதத்தை உங்க மாட்டுக்கிட்டையும் ஒரு கழுதிட்டையும் காட்டுங்க, அதோட மதிப்பு என்னன்னு அது புரிய வைக்கும் உங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, அவர் தாத்தா பேர் தெரியலன்னு அவர் வருத்தப்பட்டார். எங்க தாத்தா பேர் எனக்கு தெரியும், இந்த சமுதாயத்துக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். எங்க தாத்தா, நான் நெஞ்சு நிமித்தி சொல்றேன், பாரதி, வள்ளுவன், விவேகானந்தர், ராமகிருஷ்ணன், இவங்க தான் எங்க தாத்தா. இவங்க அடையாளம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பணத்தால் இவங்களால மறைக்க முடியுமா? குணத்தால் தானே உயர்ந்திருக்காங்க. இந்த குணத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம், காக்கா ஒற்றுமைக்கு அடையாளம். எதுக்கு பேசணுங்கிறது தெரியாமே வரம்பு மீறி பேசுறதுதான் பணத்துடைய முதல் இயல்பு. தாங்கிட்ட பணம் இருக்குங்கிற ஆங்காரத்துல எதை வேணாலும் எது கூட பேசுவாங்க. காக்காயம் ஏன் தேசிய பறவை வைக்கலங்கிறது கேட்கறாங்க. காக்காங்கிறது ஒற்றுமையின் அடையாளம். ஒற்றுமைக்கு தான் நம்ம காக்காயை பேசுறத தவிர, காக்கத்தை பேசணுமே தவிர மயிலி அதை பேசலையே. நம்ம பேசுவதற்கு குணத்தை தான் அங்க பேச வந்திருக்கும் தவிர எந்த தேசிய பறவை எது வச்சாங்கிறது நம்ம விவாதம் இல்லையே அப்படிங்கிறத நம்ம எதிரணியும் புரிஞ்சுக்கணும். நடுவர்களே உங்களுக்கு கூட சொன்னாங்க 35வது 36வது பக்கத்தை பத்தி நல்லா படிச்சு பாருங்க, எதிரணிட்டு காட்டுங்க. அதுல இருக்கிறது குணத்தை பற்றியான கருத்து தான். அவர் எதிரணியே சொல்றார், கவர் மட்டும்தான் வெளியே போலி கவர், அது உள்ள இருக்கிறது குணத்தை பற்றியான கருத்துக்கள் தான் என்பதை அவரும் புரிஞ்சுக்கணும்.
வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். அந்த வாழ்வு உயரிய வாழ்வாக, நிறைப்பட்ட வாழ்வாக இருக்கணும்னா கண்டிப்பா குணம் என்ற உன்னத ஆயுதத்தை கையில் ஏந்துங்க. குணம் என்பது ஒரு மலர் மாலை போல, அணிபவரும் அணிந்து இருக்கக்கூடிய இடமும் மனம் கமிழும். அங்கே ஒரு மனித மாண்பு மேம்படும், சிறந்த மனித நேயம் வளரும், ஒரு உன்னத சமுதாயத்தை படைக்கலாம். உயரிய மனித மாண்பு மேம்பட உன்னத சமுதாயத்தை படைக்க அனைவரையும் குணம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரித்து எங்கள் அணியில் சேர்ந்து மாபெரும் சமுதாயத்தோடு நாமும் முன்னேறுவோம் என்பதுதான் எங்கள் வாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த அழகிய வாய்ப்பையும் உள்ளார்ந்த ஒரு நிகழ்ச்சியான தருணத்தையும் வாரி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இறுதியாக நீங்கள் அறம் என்னும் தர்ம பசு கலியுகத்துல ஒத்த காலோடு நிற்பதை நாம் அறிஞ்சிருக்கோம். நீங்க உங்கள் நடுமை பண்பு தவறாம இந்த அறம் வளர குணம் என்பது தான் அடிப்படையாக இருக்கும் என்பது உங்கள் தீர்ப்பின் மூலம் நிலைநாட்டி திரும்பவும் இந்த வாழ்வியல குணத்தோடு தொடங்குவதற்கு எல்லாரையும் ஒருங்கமைச்சு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். அருமை தம்பி குணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையினுடைய முறைகள்ல 2 முறைகளை கடைபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சாதாரண வாழ்வு, சாதனை வாழ்வு. பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் மனம் வீசாத மலரை வண்டுகள் நாடாது. ஏனென்றால் அதில் மலருக்குள் தேன் என்ற ஒரு கருப்பொருள் இருந்தால்தான் அந்த வண்டுகளுக்கும் தெரிந்து அவற்றை நாடிடும். இதிலிருந்து அந்த பூக்களுக்குள்ளாகவும் இரக்கம் என்ற ஒரு குணம் இருக்கின்றத ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குணத்தை மலர் மாலையாக சூட்டிக் கொள்ளுங்கள், நாம் அனைவரும் நன்மை பெறுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அவர்களை வாழ்த்துறேன். அடுத்ததாக நம்முடைய பதிவில் பணமே என்று வாதிட வருகை புரிந்திருக்கின்றார் ரவி அவர்களை அழைக்கின்றேன்.